சராஃபத் பிசகிங் வாடிக்கையாளர்களுக்கு அஸ்ஸலாமு அலைக்கும் வணக்கம். இன்றைய தினம் மாலை நேரம் நாங்கள் இந்த பதிவை தாரோம். எங்களோட நிறுவனத்துக்குரிய போட் ஒன்று வந்து கொண்டிருக்கு, எங்களோட நிறுவனத்தை நோக்கி வந்து கொண்டிருக்கு. இந்த போட்டில் வந்து யார் யார் போயிருக்காங்க அப்படின்னு சொன்னால் முத்தலிஃப், மௌசூன், அதே மாதிரி சின்ன தம்பி. சரி, இன்றைய தினம் பயணத்தில் வந்து என்ன மீன் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொன்னால் நல்ல பெரிய கெண்டா கொண்டு வந்திருக்காங்க. கிழவள்ளு நான் நினைக்கிறேன் 1 இல்லை 2 இல்லை 3 கொண்டு வந்திருக்கிறாங்க அப்படின்ட்டு தான் நினைக்கிறேன். இங்கே பாருங்கள், 1 தூக்கிட்டு போகிறாங்க. எப்போ நஸ்ருத்தீன் இந்த மீனை வந்து பிடிச்சிட்டு போகிறதுல அவருக்கு ஒரு கொள்ளை ஆசை. அதே போல் இன்னும் ஒரு மீனை போற்றி வச்சுருக்குறாங்க. வெயிலுக்கு கொஞ்சம் நான் நினைக்கிறேன் இப்போ புதுசாக பிடிச்ச மீனாக இருக்கும். அப்போ வெயில் படாமல் கொஞ்சம் போற்றி வைப்பாங்க. அந்த மீனையும் நான் தூக்குறாங்க. பார்ப்போம் மற்ற மீன் எங்கே அப்படின்னு சொல்லி பார்த்தா, மற்ற மீன் அப்படி எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தா ஐஸ் பெட்டி, சின்ன ஐஸ் பெட்டி தானே, அந்த பெட்டிக்குள்ளுக்கு இருக்குது. அந்த மீனையும் பார்ப்போம். நம்ம அதையும் வெளியே எடுக்க போகிறாங்க. அப்போ இன்றைய தினம் நான் நினைக்கிறேன் ஒரு மீன் வந்து எப்படி 45 கிலோவை தாண்டின மீன் தான் வந்திருக்கு. 3 மீன் கொண்டு வந்திருக்கிறாங்க இன்றைய தினம். போன முத்தலிஃப், அதே போல் சின்ன தம்பி, மௌசூன் ஆகிய 3 பேருக்கும் இன்றைக்கு நல்ல ஃபம்பல் தான். 3 பேரும் கிட்டத்தட்ட 150 கிலோ அப்படின்ட்டு கொண்டு வந்திருக்கிறாங்க. அதே போல் என்ன நல்ல பெரிய வளையாவும் 2 வளையாக தான் கொண்டு வந்திருக்கிறாங்க. இன்னும் எடுப்பாங்க. 2 வளையாக தான் கொண்டு வந்திருக்கிறாங்க. தம்பியும் அதை கொண்டு போகுது. ஒரு போட்டுக்கு 3 மீன் வந்துருக்கு. 3 மீன் வந்துருக்கு. ஒவ்வொரு மீனும் 60 50 கிலோ. எல்லா போட்டுக்கு மீன் கிடக்காமனு முதல் வந்தால் சொல்லியிருக்கார். முதல் போட்டு வந்தால் சொன்னார். மற்ற போட்டுக்கு மீன் கிடக்கலாம் ரெண்டு சொன்னார். நான் யோசிச்சுக்கு இந்த மீன் இல்லை அவனுக்கு இந்த கிளவாள் வளையா நிறைய பேர் கேட்டாங்க. இல்லை பின்னிரம்பாங்கண்டு அல்லாட ஏற்பாடு கரண்டி பண்ணிச்சேன் பெருமண்டு எப்படி நீயத்து வச்சிருக்குது. அந்த அளவுக்கு எப்படி செல்லுன்னு கேட்டேன். மக்களுக்கு கொடுக்கத்தானே சென்ன நீயத்து கிடைச்சி தானே ஆக மாட்டேன். நான் வெட்ட போகிறேன். கிளவாளை வெட்டி துண்டு மஸ்கெட் தூதல் அல்வா எல்லாம் இப்போ வெட்டு பட போகுது. நீங்கள் சுணங்காலுக்கு வந்தால் சரி, கறி இருக்குது மாஷா அல்லாண்டு. முதல் போட்டுக்கே 3 கிடக்குது. மற்ற இன்னும் 7 6 போட்டு வரும். மற்ற மீனையும் சொல்லிடுங்க. மற்ற மீன் நல்ல சொண்டு வளர் கிடக்கு. இதை தூக்கி நித்தாட்டையில் இல்லாட்டி நித்தாட்டி காட்டலாம். நித்தாட்டையில் நேரைக்கு சொண்டு வளர் 1300 கிலோ. நேரைக்கு வலை 1000 ரூபா முழுசாக பங்கு போடுறோம். நேரைக்கு அறுக்கலாம் இருக்குது. சின்னது வந்துக்கிட்டு விலை ஒரு பெருசிருக்கு 3000 கிலோ துண்டு. மற்றது பாறை வேற மீனெல்லாம் வரும். லேட்டாகும். நேரைக்கு நீங்கள் முந்தினா சரி ஆக்கலாம். வாழைச்சென்னையிலேருந்து வலை கொஞ்சம் காணத்தான். அவன் சவுதி இருந்தனே கழிச்சு போட்டிருக்கார். உங்களோட வீடியோ எல்லோரும் பார்க்க 40 பீஸ் வலையாம் போட்டுகள் யாரும் கண்டா கட்டாயமாக இடையே நம்மள இல்லை நம்ம கொடுத்தோம்டா நம்மளுக்கு ஒரு நாளை போச்சாமண்டா அதுதான் நம்மளுக்கு அது கிடைக்கும். அதான் 100% உண்மை. அதை நீங்கள் எடுத்து நீங்கள் கண்ட நீங்கள் உங்களுக்குரிய கக்க தருவாங்க புரைக்கினா. அதை நீங்கள் கோல் பண்ணி என்னைட்டு சென்னா கூட நான் வீடியோவில் சொல்லி விடுவேன். கட்டாயம் அதை செல்லுங்க. ஏன்னா எல்லோரும் என் வீடியோ பார்க்க தான் செல்ல சொன்னாங்க. நேற்று ஒரு ஆள் வலை கொண்டிருக்கேன் அம்பிக்கத்தை செல்ல சொன்னேன். அந்த வேலையெல்லாம் பார்க்க இல்லை. அது நீங்கள் பார்த்தா சரி விற்க பிரச்சனை காணாத்தான் நல்லதுக்கு மட்டும் செல்லுவேன். அது எல்லாருக்கும் பொதுவாக செல்லுறேன். நான் இதை வந்துக்கிட்டு உழைக்கிறதுக்கு நான் செய்கிறேன். 2 ஆவறது தான் நான் செய்கிறேன். 6வது அதை மன்னிச்சுக்கணும். அதுக்கு நான் வர மாட்டேன்.